தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் இந்த வாரத்தின் முதல் நாளாகிய பரிசுத்த நாளாகிய கர்த்தருடைய நாளிலே நாம் தேவனுடைய சன்னிதானத்தில் கூடி பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தும் கிருபையை பெற்றுக் கொண்டதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். தேவனுக்கு மகிமை. இந்த நாளில் நமக்கு தேவன் தருகின்ற ஆலோசனை, தேவனை பற்றிய அறிவு உடையவர்கள் என்று வேணும். கர்த்தரை ஆராதிக்கிற எல்லோரும் தேவனை பற்றி அறியாதவர்கள் பெரும் பகுதி மக்கள் இருக்கிறார்கள். அவர் யார், எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்டவர், அவர்தான் கடவுளா இல்லை இன்னும் இருக்குதா என்றெல்லாம் பல வகையான வழிபாடுகள் தேசத்தில் நடக்கிறது என்று நாம் காணுகின்றோம். ஆனபடியினால் நாம் தேவனை அறிந்து கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் இன்னும் நாம் அறிய 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 வாழ்நாள் முழுவதும் அறிந்தால் அறிந்து கொள்ள முடியாது. அவ்வளவு பெரிய மலையளவாய் கடலளவாய் அவ்வளவுக்கு அவருடைய காரியங்கள் இருக்கிறது. ஆனபடினால அந்த பரிசுத்தரை நாம் அறிய வேண்டும். இன்று ஒவ்வொரு எண்ணத்தெல்லாமோ அறிய பிரயாசப்படுறாங்க, எண்ணத்தெல்லாமோ ஆராய்கிறாங்க. அந்த அவருடைய அந்த அறிஞர் அவர் இவர் என்று அதெல்லாம் சிலர் மதங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது, இப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கடைசியில் பூஜ்யமாய் போயிடுறாங்க. இப்படி நான் இந்த ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நிறைய பார்த்துருக்கிறேன். தேவனுக்கு மகிமை. ஆனபடினால கர்த்தர் என்னோடு பேசிய காரியம் என்னவென்றால், அதாவது பரிசுத்தரை அறிகிற அறிவே அறிவு. இந்த அறிவை நாம் அடைய வேண்டும். இதை இயேசு கடவுள் என்று அறிந்திருக்கிறோம். அவர் பாவங்களை மன்னிக்கிறவர், பாவிகளை ரட்சிக்கிறவர் என்று அறிந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, அவர் எவ்வளவு எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், அவர் பயபக்திக்குரியவர் என்று அவரை பற்றி அறியணும். உலகத்தில் பிறப்பிக்கப்பட்ட எல்லா மனிதர்களும், அதாவது மனுஷனுக்கு பிறந்த மனுஷர்கள், இறைவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. இதைத்தான் அறிய அப்போஸ்தலன் பவுல் விரும்பினார் என்று நாம் காணுகிறோம். அவரை அறியக்கூடிய அறிவை அடையணும் என்று அவர் விரும்பினார். அப்படின்னா அவர் எப்படிப்பட்டவர் என்பது அப்படியால் இங்கே ஞானி சாலமன் சொல்லுகிற ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழியில் 9ஆம் அதிகாரம் 10வது வாக்கியத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படும் ஞானம். ஞானம் எங்கிருந்து முதல் உதயமாகவும் கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் ஞானம். கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். பரிசுத்தரின் அறிவே அறிவு. பரிசுத்தரின் அறிவே அறிவு என்று சத்திய வேதம் சொல்லுகின்றது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. அவரை அறியக்கூடிய அறிவுதான் மெய்யான உண்மையான அறிவு என்று. அதை அறியாததினால்தான் தேவ சுதந்திரம் எப்படி நடக்கணும் மக்களுக்கு தெரியவில்லை. முழங்கால் எப்படி ஜெபம் பண்ண தெரியல, ஆலயத்துக்கு எப்படி போகணுன்னு தெரியல. நான் வழியெல்லாம் போய் பார்க்குறோம் இல்லவா, எல்லாருமே புருஷகாலோடு கோயிலுக்குள்ள வர்றான், வந்து உட்கார்ந்துருக்கான். அங்கே பிரசவம் பண்ணுறவரும் புருஷகாலோடு தான் நிற்கிறார்கள். அப்படி இருக்கு. ஜெபம் பண்ணுற கடவுள் என்ற உடனே என்ன பண்ணுறாங்க, இந்த தலைவலிக்காரன் இருப்பாலே அப்படி இப்படி தள்ள கை வச்சுக்கிட்டு அப்படி இருக்கிறது. இப்படியெல்லாம் ஏன் தேவனை பற்றிய அறிவில்லை என்று நாம் காணுகின்றோம். பாருங்க, ஒரு அதிகாரியை பார்க்க போனால் அதிகாரத்துக்கு வித்தியாசம் உண்டு. அப்போ அந்தந்த இடத்துல போகும்போது எவ்வளோ பயபக்தி வருது பாருங்க. அப்படியே இவர் இவ்வளோ அதிகாரம் உள்ளவர், அவரிடத்தில் இப்படி நடந்தால் தான் நமக்கு காரியம் நடக்கும், உதவி செய்வார் என்னெல்லாம் ஒரு நடுக்கம். ஆனால் இறைவனை பற்றிய அறிவு மங்கி போயிட்டு. தேவனுக்கு மகிமை. என்னத்தெல்லாமோ அறிஞர் அது அறிந்தது என்னத்தெல்லாமோ அறிவு. எதை ஆராய்ச்சி பண்ணணும்? பரிசுத்தரை அறியக்கூடிய அறிவை நாம் பெறணும். என்னப்பட்ட ஒரு மனிதன் இருந்தார் என்று வேதம் சொல்லுகின்றது. அந்த மனிதனுக்கு இயேசுவை பற்றி தான் செய்தி வந்துட்டே இருக்கு. பெரிய பணக்காரன், ஆயக்காரர்களுக்கெல்லாம் தலைவர் என்று அவரை பற்றி எழுதியிருக்கிறது. ஆயம் வரி வசூல் பண்ணுகிறவர்களுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாகிய சகைவு என்று அவரை பற்றி எழுதியிருக்கிறார். தேவனுக்கு மகிமை. அவருக்கு இந்த இயேசுவின் மகத்துவத்தை குறித்து அவர் கேள்விப்பட்டார். ஆனால் அவர் எப்படிப்பட்டவர்,
அவர் எப்படிப்பட்டவர்? இப்படிப்பட்ட அற்புதம் செய்கிறவர் எப்படிப்பட்டவர்? வளர்த்தியார் கட்டையா, சிவப்பா, கருப்பா? அதல்ல. அவருடைய தன்மை என்ன என்று அறிய வேண்டும் என்று அந்த ஆயக்காரனுக்கு தலைவன், அந்த ஐஸ்வர்யவான், பெரிய மனிதன், அவருக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. அப்போ அவன் ஒன்று செய்தான். இயேசு இந்த வழியை வருகிறார் என்று செய்தி கிடைத்தது. அவருக்கு கிடைத்த உடனே இவன் நினைத்த அந்த வழியில் நின்று அவரை பார்க்கணும். ஒன்று பெரிய ஆள், ஆனால் அப்படின்னா பார்க்கணும், ஆனால் பார்க்க முடியாது. குட்டையான மனுஷன். கூட்டம் திரளாய் வருகிறது. கட்டையாக இருக்கிறதுனால பார்க்க முடியாது. உடனே அது அங்கே தூரத்தில் வர்றாங்க, இங்கே ஒன்று வரல, பக்கத்தில் பார்க்கல. இவர் யாருக்கும் தெரியாமல் பெரிய ஆள், ஆனாலும் அவரை பார்க்கணும், அவர் அறியணுங்கிறதுல தன் பணக்காரன் என்றோ பெரிய தலைவன் என்றோ அவன் எண்ணாமல் மரத்தில் ஏறினான். தேவனுக்கு மகிமை. எந்த காரியத்தை பொதுமக்கள் பார்ப்பாங்களே, இன்சல்ட்டா ஒன்றும் இல்லை, இயேசு அறியணும். அவர் எப்படிப்பட்டவர் என்று நான் இன்றைக்கு அறியணும். இதே நோக்கம். ஒன்றும் சுத்தம் சூழ ஒன்றையும் பார்க்கல. என்ன நினைப்பாக மரத்தில் ஏறினா? ஒன்று இல்லை. மரத்தில் ஏறி கிளைக்குள்ள ஒழிச்சிருந்துக்கிட்டார். ஒழிச்சிருந்து பார்த்தேன். தேவனுக்கு மகிமை. அங்கே ஒழித்து இருக்கிறது இயேசு கண்டார். இப்போ வாசிப்போம், இந்த சம்பவத்தை வாசிக்கலாம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒன்றிலிருந்து கூட, அதாவது லூக்கா 19ஆம் அதிகாரம் 1 கூட முதலாவது வாசிங்க பாப்பா. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகையு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். இந்த வழியாக இன்று இயேசு வருகிறார். அவரை பார்க்க வகை தேடினான். ஆனால் அவனுக்கு ஒரு யோசனைக்குள்ளே அவன் மனிதனாச்சுதே, எப்படி பார்க்க இவ்வளவு கூட்டத்துக்குள்ள என்று அடுத்து என்ன செய்தார்? வாசிப்போம். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். தேவனுக்கு மகிமை. கொஞ்சம் நிறுத்திக்கிடுங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இவர் மரத்தில் ஏறி ஒளிந்திருக்கிறது இயேசு பார்க்கவில்லை, கூட இருந்த கூட்டமும் பார்க்கவில்லை, ஒருவருக்கும் தெரியாது. அவருடைய மனதை கர்த்தர் அறிந்தார். ஆண்டவர் தூரத்துள்ளவைகளையும் மறைவாயிருக்கிறவைகளையும் அவர் அறிகிற தேவன். அவர் தான் தேவன். அந்த அறிவு இவருக்கு உண்டாயிட்டுங்க. இப்போ உண்டாது. ஆண்டவருக்கு மகிமை. இவர் அதாவது ஒளிந்திருக்கிறது அவருக்கு தெரியாது. மரத்திட்ட வந்து நினைத்தார். மேலே எட்டி பார்த்தார். மேலே எட்டி பார்த்து, சகைவே, மரத்துக்குள் ஒளிந்திருக்கிற சகைவே, இறங்கி அவருடைய இருதயத்தை அறிவே. நீ என்ன அறிய வேண்டும் என்று விரும்புகின்றாய்? என்னை வெளித்தோட்டத்தில் அறிய வேண்டும் என்று விரும்பவில்லை, பார்க்க வேண்டும் என்று விரும்பவில்லை. நான் எப்படிப்பட்டவர் என்று பார்க்க நீ விரும்புகின்றாய். இறங்கி வா, வேகமா இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டுக்கு வருகிறேன். அவர் மிகுந்த பாவியான மனிதன், பெரிய பாவி. இயேசு அழைத்து போகிறதை கண்ட மக்கள் எல்லாம் கொடிய பாவியாச்சுது, இந்த புனிதர் இவங்களோடு எப்படி போகிறார் என்று எண்ணினார்கள். சகைவை இயேசு கண்டார். இந்த சகைவுக்கு விளையிட்டு இவர் மனிதன் அல்ல. இந்த மரத்துக்குள்ள ஒளிந்திருப்பதையும் என்னுடைய பேர் என்ன என்று இவர் அறியாதவர். இதை சொல்லிவிட்டாரு. இவர் மனிதன் அல்ல. கீழே இறங்கினார். இந்த மக்களெல்லாம் சொல்லுகிற செய்தியை இவருடைய காதில் கேட்கிறார். பாவியான மனிதன், பாவியான மனிதன், பாவியான மனிதன் கூட இவர் போகிறார் என்று சொன்னபோது இவருக்கு அவரை பார்த்தோன்னே என்னோடாயிற்று, பாவ உணர்வு வந்துட்டு. இந்த சுத்தமில்ல ஆண்டவர் என்னுடைய வீட்டுக்கு வர நான் தகுதி இல்லையே, என்னுடைய வீட்டுக்கு வருவேன் என்கிறாரு என்று அவன் என்ன செய்தான்? பாவ அறிக்கை செய்ய ஆரம்பித்துட்டான். தனியா இல்ல, இயேசுடத்துல தனியா இல்ல, உலகத்தில் கூட்ட மக்கள் மத்தியிலேயே பாவ அறிக்கை. ஆண்டவரே, நான் பாவி, என்னுடைய வீட்டுக்கு வரலாம், நீர் என்னுடைய வீட்டுக்கு வரலாம் தகுதி அல்ல என்பதை உணர்ந்து என்ன அறிக்கை செய்தான்?
ஆண்டவரே நான் பாவி, யாரிடத்தில் அநியாயமாக வாங்கியிருந்தாலும் திரும்ப எவ்வளவு 4 மடங்கு அதிகமாக கொடுத்துட்றேன், எனக்கு பாவி மோசனம் வேணும் என்று அந்த பெரிய மனிதன். இயேசு எப்படிப்பட்டவர்? இயேசுவை சரியா அறிந்தவர்களுக்கு இதுதான் உண்டாகும். வைத்துக் கொண்டிருக்க முடியாது, அதை சுமந்து கொண்டே கோயிலுக்கு வர முடியாது. முந்த நாள் மற்ற நாள் அது சரி பண்ணி, ஆண்டவரே நான் பாவி, சரி பண்ணி விடுவார்கள். தேவாசுரம் அவர்களுக்கு தான் தங்கும். ஆண்டவர் அவனோடு கூட சென்றார். பாவ அறிக்கை மட்டுமல்ல, என்ன சார் வாங்கினே திரும்ப 4 நாள் கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னார். இதுதான் தேவனை கண்டவர்கள், தேவனை காண விரும்புகிறவர்களுக்கு இருக்கிற அனுபவம். இதுதான் எல்லா பாவத்தையும் செய்துவிட்டு அல்லேலூயா தோத்திரம் என்று உரத்த சத்தமா ஒரு பிரயோஜனமும் கிடையாது என்று நான் அறிந்து கொண்டவன். தேவனுக்கு மகிமை. நாமும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாரும் பாவிகளாக இருந்து வந்தவர்கள் தான். சிலர் கூடுதலாக விடுதலை பெற்றிருப்பார்கள், சிலர் குறைய பெற்றிருப்பார்கள். ஆனால் நம்மில் இருக்க வேண்டிய காரியம் என்ன? இயேசுவை காணணும், இயேசுவை காணணும். இயேசு எப்படிப்பட்டவர் என்று அறியணும். பரிசுத்தரை அறிகிற அறிவே மெய் அறிவு. அவனை மனிதனாக மாற்றிவிடும். அவனுடைய பாவங்களை ஒன்றை மறைத்து வைக்க விடாது, வெளியரங்கமாக்கி விடுவான். ஊரார் பாப்பார் மற்றவர்கள் எத்தனை பேர் இப்ப பாருங்க, இந்த பைபிளில் தாவீது ராஜா மற்றும் பரிசுத்தவான்களுடைய பாவங்களை எழுதி வச்சிருக்கு. அதெல்லாம் எவ்வளவு பேர், எத்தனை கோடி பேர் படிக்கிறாங்க பாருங்க. அவர் இப்படி பாவம் செய்திருக்கிறார், இப்படி பாவம் செய்திருக்கிறார். அதான் வெளியரங்கமாக மறுபடி மறைத்து வைத்து கொண்டு நாம் இருப்பது அல்ல. அதுபடினால் இன்று எனக்கு தேவன் பேசுனது நிறைய. அதாவது இயேசு எப்படிப்பட்டவர் என்று அறியும். அவரை அறிகிற அறிவே மெய் அறிவு. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ஒரு பெரிய மனிதன். அவர் சவுலாய் இருந்த போது, அதாவது அவர் பெரிய நிலையில தேவ பக்தி உள்ளவனாக இருந்தார். அவர் நியாயப்பிரமாணத்தை கற்று அறிந்து கரைத்து குடித்தவர். அப்படி குற்றம் சாட்டப்படாத ஒரு மனிதன். ஆனால் அவருக்கு பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கவில்லை. அந்த நியாயப்பிரமாணம் அதனால் கிடைக்கவில்லை. இயேசு ஒரு நாள் அவரை சந்தித்தார். இயேசு ஒரு நாள் அவரை தொட்டார். தொட்ட போது நீர் யார், நீர் யார் என்று கேட்கிறான். நீ என்னுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறாய் அல்லவா, என்னுடைய ஜனங்களை துன்பப்படுத்துகிறாய் அல்லவா. அந்த இயேசு அவர்களை எல்லாம் என்னை துன்பப்படுத்துகிறாய், நீ முள்ளில் உதைக்கிறாய், உனக்கு அது வேதனை அல்லவா என்று சொல்லி கொடுத்தார். அதுபடி யார்? நசரேயனாகிய இயேசுவே தன்னை அவர் வெளிப்படுத்தினார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அவர்களெல்லாம் இவர்களெல்லாம் இவர்களெல்லாம் இவர்களையும் அல்ல, நீ என்னைத்தான் துன்பப்படுத்துகிறாய் என்று சொன்னார். இப்ப அவர் சந்திக்கப்பட்டார். இயேசு அறிஞ்சிட்டார். அறிந்த போது அவருக்கு பாவ உணர்வு, நல்லவனாய் வாழ வேண்டும் என்ற உன்னிய உணர்வு அவருக்கு வந்துட்டு, என்ன தவறு செய்யக்கூடாது, தவறு செய்யக்கூடாது என்று வடிகட்டியோ. அதற்கு மேலே விரும்பினார், விடுதலை கிடைக்கல. இப்போ அவருக்கு விடுதலை பெறணும். இயேசு ஒரு புனிதர், ஒரு பரிசுத்தவான். ஆனபடினால அவரோடு நான் வாழ வேண்டும் என்று சொன்னால் நான் ஒரு தவறு செய்யாம வாழணுமே என்று எண்ணி அவர் கவலைப்பட்டார். விடுதலை பெற அவர் விரும்பினார் என்று வேதம் சொல்கிறது. அதாவது இயேசு என்ன சொன்னார் யூதர்களிடத்தில், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யாராவது சொல்லக்கூடுமா என்று கேட்டு அந்த இயேசுவை அவர் அறிந்திருந்தார். அவர் இயேசுவை எப்படி அறிந்திருந்தார்? அவர் புனிதர், அவர் பாவி அல்ல. எல்லா மக்களிடத்திலும் சவால் விடுகிறார். என்னில் பாவம் என்று சொல்ல முடியுமா என்று கேட்டார். ஒருவரும் சொல்ல முடியாது. அன்றும் சொல்லலை, இன்றும் சொல்லலை, என்றைக்கும் சொல்ல முடியாது. அவர் பாவத்தில் பிறந்தவர் அல்ல, அவர் புனிதமாய் பிறந்தவர். ஆனபடியினால் அப்படி சொன்னார். இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார் பாருங்க. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம்
3ஆம் அதிகாரம் 8வது வாக்கியத்தை நாம் படிக்கும்போது அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக என்று சொல்லுகிறார். வாசிங்க. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டு ஏது லாபமா இருந்ததோ அதெல்லாம் நஷ்டம். கிறிஸ்து அறிகிறது சும்மா பைபிளை படித்து அறிய முடியாது. பைபிளை படிக்கிறதுனால கிறிஸ்துவை அறிய முடியாது. அதாவது கிறிஸ்துவை அறிகிறதற்கு மன சுத்தம். கிறிஸ்துவை அறிந்தவர்கள் கிறிஸ்து என்ன விரும்புகிறார் நம்மில் என்கிறதை உணர்ந்து அவைகளை மாற்றிக்கொள்வது, அதாவது கிறிஸ்தவர்களின் லட்சணம். தேவனுக்கு மகிமை. அப்படினால் இவருடைய ஏக்கம் அல்ல, இயேசுவை அறிகிற அறிவு. அந்த அறிவில் என்ன இருக்கு? மேன்மை இருக்கு. கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. கிறிஸ்துவை அறிந்தவர்கள் மனிதர்கள் எல்லா இடத்திலும் அவர்களுக்கு கனம் உண்டு, எல்லா இடத்திலும் மகிழ்ச்சி உண்டு. எல்லா மருத்துவர்களும் அவர்களை கண்டு அஞ்சுவார்கள். கிறிஸ்து ஒரு மனிதன் அறிந்து அப்படி நடந்துட்டான்னா அவனுக்கு ஒரு பெரிய மேன்மை இருக்கு. பெரிய மேன்மை இங்க மட்டுமல்ல, அங்கேயும். கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவு, அந்த அறிவு அவனுக்கு ஒரு பெரிய மேன்மை கொண்டு வர நான் அறிகிறேன். அந்த மேன்மைக்காக எனக்கு எது லாபமோ, இது எனக்கு, அதாவது அந்த கிறிஸ்து அறியக்கூடாது, அதாவது அப்படி ஒரு தடையாக இருக்குதா, குப்பையாக எண்ணுகிறேன். அது எத்தனை கோடியாக இருந்தாலும் அதை நான் குப்பையாக எண்ணுகிறேன், அது அற்பமாக எண்ணுகின்றேன், எரிந்து விடுகிறேன் என்று சொன்னார். அப்படி அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். அடுத்து கூட வாசிங்க பாபா, தொடர்ந்து வாசிங்க பாபா. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும் படிக்கும், கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும் படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல். அப்ப நியாயப்பிரமாணம் வெளிப்படையான ஆசாரம், அது ஒரு சுய நீதி. ஆனால் அந்த நியாயப்பிரமாணம் ஒரு உபாத்தியாராகத்தான் உபாத்தியாராக இப்படி செய்ய இது பாவம் இது பாவம் என்று சொல்லித் தருகிற ஒரு உபாத்தியாக அது இருந்தது. ஆனால் விடுதலை வாங்கி தராதது. விடுதலை தருவது இயேசு ஒருவர். அதைத்தான் இப்ப அவர் கண்டுகொண்டார். அதை கண்டுகொண்டபடியினால அவர் என்ன சொல்கிறார்? அவரை அறிகிற அறிவுக்காக. அவரை நான் அறிந்திருக்கிறது கொஞ்சம், என்னிலே பாவம் இருக்கிறது, அதில் விடுதலை கிடைக்கணுமே, அதுக்கு என்ன செய்வது என்று அவர் தவிக்கிறார். அப்படினால அவர் இப்படி சொல்றார், நியாயப்பிரமாணத்தினால அவர் சுயநீதியுடையவராக இருந்தேன். வாசிங்க. கிறிஸ்துவை பெற்றும் விசுவாசத்தால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்கும். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக. அவர் என்ன கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அந்த மேன்மையில என்ன இருக்குன்னு தெரிஞ்சிட்டார். அதை ஒப்பிட்டு பார்க்கும் போது இந்த உலகத்தில் மேன்மையாக எண்ணுகிற ஒன்றும் மேன்மை அல்ல என்று நான் தெரிஞ்சிட்டேன். இங்கே ஒளிந்து அழிந்து போகிறவைகள் என்று எனக்கு தெரிஞ்சிட்டு, அதனால அவர் அறிகிறதற்கு தடையாக என்ன குறுக்க நிற்கிறதோ எல்லாவற்றையும் குப்பை அற்பமாக எண்ணுகிறார். அதுதான் மேன்மை. அவர் அறிகிற அறிவின் மேன்மைக்காக. அவர் அறிகிற அறிவினுடைய மேன்மை, முக்கியமான மேன்மை என்ன? அவருடைய முக்கியமான எப்படியாவது அவருடைய மரித்தோரின் உயிர்த்தெழுதலில் ஒரு பங்கு இருக்கு. அவர் மரித்து உயிரோடு எழுப்பி பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கின்றது போல, அதாவது இந்த பூமியில அவரை அறிந்து பாவங்களை விட்டு விலகி நன்மை செய்தால் ஒரு மேன்மை இருக்கிறது. என்ன கிடைத்த கிறிஸ்துவ பின்பற்றினால பேதுரு கேட்டார் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றினோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்?
என்று கேட்டேன். இல்லையா? இது மரண வீட்டில் பேசுகிற காரியம், பேசுகிறேன். கேரளாவில் சொன்னது. தேவனுக்கு மகிமை. எல்லாவற்றையும் விட்டோம். எல்லாவற்றையும் இவர் மீன் பிடிச்சிட்டு இருக்கும் போது கடல், அதை கடற்கரையில் இயேசு நடந்து வருகிறார். மீன் பிடித்த வலையை அலசிக்கிட்டு இருக்காங்க. என்னை பின்பற்றி வா, நீ என் மேல் மீன் பிடிக்க வேண்டாம், என் மேல் என்ன பிடிப்பாய்? மனுஷர்களை பிடிப்பாய். உடனே அவர் என்ன செய்தார்? இதை வச்சுக்கிடுங்க, ஒரு வேளை திரும்பி வர வேண்டியிருந்தாலும் அந்த மீன் பிடிக்க போகலாமே வலை. உடனே வலைகளையும் தகப்பனையும் வீட்டையும் விட்டு விட்டு சொன்னார். அதான் கேட்கார ஆண்டவர், எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? நீங்கள் மறுமையில் 12 சிங்காசனங்களில் உட்கார்ந்து ஜனங்களை நியாயம் செய்வீர்கள். நியாய தீர்ப்பு வேலை உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா கீழ்ப்படியாத தூதர்களும் நோவின் காலத்தில் கீழ்ப்படியாதவர்களும் அந்த அரசங்களில் கட்டப்பட்டு இருக்கிறார்கள். எனவே அவர்களை நியாயம் தீர்த்து தான் அவர்களுக்குரிய இடங்களுக்கு அனுப்பணும். அந்த நியாய தீர்ப்புகளை உங்களுக்குரியது. எல்லாவற்றையும் விட்டீங்கல்ல, கிறிஸ்துவை அறியக்கூடிய அறிவுக்காக எல்லாவற்றையும் விட்டீங்கல்ல. ஆனபடினால மேன்மை, அங்கே பெரிய சிங்காசனம், நியாயம் தீர்க்கக்கூடிய ஸ்தானம் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். இந்த கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு என்ன? ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும். அவர்களுக்கு நியாய தீர்ப்பு இருக்காங்க. நியாயம் தீர்க்க மாட்டாங்க, இவங்க நியாயம் தீர்க்கப்படுவாங்க. கிறிஸ்துவை அறிந்த அறிவுக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள் யார் வாழ்ந்தார்களோ அவர்கள் நியாயஸ்தானத்திலிருந்து நியாயம் விசாரிப்பார். இதுதான் மேன்மை. ஆனபடி நான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் அறியணும். ஆண்டவர் அறிவுக்கு அவர் என்ன பாடுபட்டார் பாருங்க. இங்கே வாசிப்போம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை பாருங்க பாப்போம். அவர் கர்த்தரை இயேசுவை அறிகிற அறிவுக்காகப்பட்ட பாடுகள், அவர் அதை கண்டுபிடித்து விட்டார், கண்டுபிடித்து விடுதலையும் பெற்றுவிட்டார் என்று நாம் காணுகிறோம். வாசிப்போம். ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். இப்போ இவர் கிறிஸ்துவை அறிந்தாச்சு. எனவே கிறிஸ்துவை கண்டுகிட்டார். இதை அறியணும். அவர் பரிசுத்தமுள்ளவர் என்று அவர் தெரிஞ்சிட்டார். அந்த நிலையை நான் அடையணுமே. இன்னைக்கு நினைக்க ஒரு தவறும் பண்ணக்கூடாது என்று நினைக்கிற அன்றைக்கு தான் நிறைய தவறு நடந்து போகுது. அப்போ இப்படியெல்லாம் ஆகுது. ஆண்டவர் நல்லதை செய்யணும்னு விரும்புகிறேன், ஆனால் நான் விரும்பாத தீமை நடந்துருது அப்படின்னு புலம்புறாரு. அப்போ இன்னும் அவர் முயற்சி விடலை. இயேசு அறியணும், பரிசுத்தமுள்ள தேவனோடு ஒன்றித்து ஜீவிக்கணும் என்ற நிலையில் அவர் அதுக்காக பிரயாசப்பட்டு என்ன சொல்லுகிறார், என்னத்தை கண்டுபிடிக்கிறார் பாருங்க. அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் அந்தபடி நான் விரும்பாததை செய்தால் நான் அல்ல எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. கண்டுபிடிக்கிறார் பார்த்தீங்களா? அதாவது கிறிஸ்துவை அறியக்கூடிய அறிவை பிறகு யார் விரும்புகிறார்களோ இதை கண்டுபிடிப்பாங்க. எந்த காரியம் கிறிஸ்துவக்குரியமாக வாழ விட மாட்டேங்குது. எந்த காரியத்தை நான் எதை செய்தாலும் தோல்வி. நான் இன்றைக்கு நல்லா வாழ விரும்புகிறது தோல்வி. அப்போ அவர் பழையபடி முயற்சி பண்ணுகிறார். ஆண்டவரே தற்போது செய்கிறார், ஜெபம் பண்ணுகிறார், ஆராய்ந்து பார்க்கிறார், கண்டுபிடித்து விட்டார். நான் அல்ல, நான் நல்லதை செய்யதான் விரும்புகிறேன். ஆனால் எனக்குள்ளே ஒரு பிரமாணம் இருக்கு, பாவ பிரமாணம். அது எனக்குள்ளே உள்ளே இருக்கு. நான் அல்ல, எனக்குள்ள வாசமா இருக்கிற பாவமே. இன்றைக்கு கிறிஸ்தவ மக்களை நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த வழியை கண்டுகொள்ள முடியாதனால இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய முந்தைய காலத்தில் அவர் எவ்வளவோ நல்லா வாழணும் தவிச்சாரோ அப்படி தவிக்கிற மக்கள் நிறைய இருக்காங்க. கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருக்காங்க மோசிக்கிறாங்க, ராத்திரி எல்லாம் முடிச்சு கிடக்காங்க, எங்கெல்லாமோ கூட்டம் இருந்தால் ஓடுறாங்க, வைக்கிறாங்க. என்னெல்லாம் எதுக்கு? நல்லவர்களாக வாழணும், கிறிஸ்துவ போல வாழணும், எப்படியாவது உயிர் தழுதலில் பங்கு வரணும். இதுதான் வாங்க. எல்லாருக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இல்லாவிட்டால் நிறைய இருக்கு.
கிறிஸ்தவ மக்களுக்கு இது இருக்குது. அதுக்கு வந்து அவ்வளோ பிரயாசப்படுறாங்க. ஆனால் கர்த்தராகிய தேவன் திருச்சபையின் மேல் வைத்த அன்பினால, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்குள்ளே நமக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவத்தை நிவர்த்தி செய்ய வேதாகமத்திலிருந்து நமக்கு ஆவியின் பிரமாணத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரமாணம், ஆவியின் பிரமாணம். அந்த நியாய பிரமாணம் வந்து நமக்கு பாவம் சொல்லி தந்தது, விடுதலையாக்க சொல்லி தர ஒரு வாத்தியார். அதே இது அப்படி தப்பு தப்பு விடுதலை. அதுக்கு இந்த ஆவியின் பிரமாணம், இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற அந்த பிரமாணம் தான் ஒரு மனிதனை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று என்று அவர் சொல்லுகிறார். முதல்ல புலம்பினார் பாருங்க. இப்ப 8ஆம் அதிகாரம் 2வது வாக்கியத்தில், ரோமர் 8ஆம் அதிகாரம் 2வது வாக்கியத்தில் என்ன சொல்லுகிறார் பாருங்க, பார்ப்போம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். கிறிஸ்து இயேசுவினாலே, அவரால் இல்லாமல் பாவத்திலிருந்து எந்த மனுஷனும் விடுதலையாக முடியாது. சிறைச்சாலைக்குள்ளே ஒருவன் கிடக்கிறான் என்றால், 2 பேர் கிடக்கிறார் என்றால், 2 பேரும் குற்றவாளியாக இருந்தாலும் ஒருவர் ஜாமீனில் எடுக்க முடியாது. குற்றம் செய்யாத வெளியிருக்கிற ஒருவர் தான் உள்ள குற்றவாளியை ஜாமீனில் எடுக்க முடியும். இல்லையா? அப்படி போல இயேசு ஒருவர் தான் பாவம் செய்யாதவர், அவர் ஒருவர் தான் பரிசுத்தமுள்ள ஆண்டவர். அவர் மட்டும்தான் உலகத்தின் அடிமட்டத்தில் பாவத்தின் கட்டளை இருக்கிற மனிதர்களை விடுதலையாக்க வல்லவர், வேற ஒருவரால் முடியாது. அவரும் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இந்த பிரமாணத்தினுடைய நடவுங்கள் விடுதலை உண்டாகும் என்று பிரமாணம் எழுதி நம்ம கையில கொடுத்திருக்கிறார். தம்மை விசுவாசத்தை யூதர்களிடம் சொன்னார். நீங்கள் என்ன விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் இல்ல இடத்துல விடுதலை இல்லை. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி, அதுக்காக அவர்கள் தப்புன்னு நான் சொல்லலை, அவர்களுக்கு இது எனக்கு கிடைக்கல, அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த பிரமாணம் கிடைக்கல, அந்த சத்தியம் தெரியல, அப்படின்னா நமக்கு அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வாசிங்களேன், ஒரு 8ஆம் அதிகாரம் ரோமர் 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின் என்று விடுதலையாக்கிட்டு. நாம் அனைவரும் அப்படி சொல்லணும். வெள்ளிக்கிழமை வந்தால் வாரந்தோறும் பாவரிக்கை செய்துகிட்டே இருக்கிறேன். ஆண்டவரே, எனக்குள்ளே பாவம் இருக்கிறது, நமக்கு நல்ல பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவின் மூலமாக, கிறிஸ்து இயேசுவினால நமக்கு ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் பாவம் தரப்பட்டிருக்கு. அதை கை கொள்ளும் போது நமக்கு என்ன விடாது, ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இதனால் பாவம் மரணம் என்பவைகள் பிரமாணத்தினின்று விடுதலை. கடைசியில் சொல்லிட்டார், கிறிஸ்துவ அச்சடையாளத்தை தரித்திருக்கிறேன், முழுவதும் கிறிஸ்துவை போல தரித்திருக்கிறேன். அதுதான் இந்த ஆண்டுடைய விருப்பம். சபை எழுப்பப்பட்டது அதற்காகத்தான். நாம் மக்களுக்கு வெளியே பழகிற மக்களிடத்தில் இதைத்தான் சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் சரியில்லை என்று நாம் யாரையும் சொல்ல கூடாது. இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டது உண்மை, இயேசு கிறிஸ்து கடவுள் என்ற அறிவு கிடைத்தது உண்மை. அவரால் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய மூலமாக பிரமாணம் தரப்பட்டிருக்கிறது. இயேசு பிரமாணத்தை தந்து இந்த பிரகாரம் செய்து நான் சம்பாதித்து வைத்திருக்கிற லட்சுமி பெற்றுக் கொள்ளுங்கள், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள் சொல்லியிருக்கிறார். நாம் அதை செய்யணும். அதான் நீதிமொழிகள் சாலமன் சொன்னார், பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன். அடுத்து அது ஒரே வசனத்துல 2 இருக்கு. அறிக்கை மட்டுமல்ல, அறிக்கை செய்தால் அறிக்கை தான் செய்துட்டே இருக்கணும். திரும்ப வரும் அறிக்கை செய்கிறதை விட்டு விட வேண்டும். பவுல்
அந்த பாவத்துக்கு என்ன பேர் சொன்னார் தெரியுமா? என்ன என்ன ஒரு மரண சரீரம் கட்டி வைத்திருக்கிறது. மரண சரீரம் என்ன முதுகில் கட்டியிருக்கு. யார் என்ன விடுதலை ஆக்கும்? அதில் ஊருக்கெல்லாம் போனால் விரட்டுறாங்க, காட்டில் ஓடனா அந்த இதெல்லாம் புழுக்கள்லாம், அதில் உள்ள புழுக்கள்லாம் உடம்பு அரிக்குது. அலறார். யார் விடுதலை ஆக்குவார்? விடுதலை ஆக்க என்ன பிரமாணம்? நியாயப்பிரமாணத்தை கை கொண்ட நியாயப்பிரமாணத்தை கற்றிருந்தேன், நல்லா கற்றிருந்தேன், ஆனால் எனக்கு விடுதலை இல்லையே. இப்போ இயேசுவை அறிந்து கொண்ட பிறகு இவர்தான் பரிசுத்தர். அல்லேலூயா. என்ன அறிவை பெற்றார்? ஒரு பரிசுத்தர். அப்படினால்தான் அங்கே சொல்லப்பட்டது, பரிசுத்தரை அறிகிற அறிவே அறிவு, மெய் அறிவு. பரிசுத்தரை அறிகிற அறிவு. அந்த அறிவு எனக்குள்ள வந்த போது நான் அப்படி ஆக வேண்டும். நான் தவறு செய்யக்கூடாது. தவறு செய்யறவர்கள் அங்கே போக முடியாது. மாம்சம் மேலே போகாது, பரலோகத்துக்கு போகவே செய்யாது என்று வேதம் சொல்கின்றது. தவியாய் தவித்தார். ஏதோ பாவத்தை எழுதி வைத்து விட்டு நாளைக்கு ராபோஜனம் ஆனப்படினால இன்றைக்கு பாவ அறிக்கை செய்யறேன்னு மனப்பாடம் பண்ணி அறிக்கை செய்யற, அது இல்லை பாவ அறிக்கை. பாவரிக்கை நொந்தோருகி உள்ள உடைந்து தீர்மானத்தோடு என்மேல் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் ஆண்டவரே, முயற்சி பண்ண. அப்போ நம்ம என்ன செய்யும்? ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் பாவம் மரணம், அதனால் உண்டான மரணம் என்பவைகளின் நம்மை விடுதலை ஆக்கி அந்த மகாதேவன் உயிர் தெழுந்த அந்த வல்லமையினால் நாம் அந்த இடத்தை அடைவோம். எப்படியாவது அவருடைய இது வார்த்தையை பாருங்க, எப்படியாவது அந்த உயிர் தெழுந்த வல்லமையை நான் பெற்று அந்த ராட்சியத்தில் பங்கு பெறணும் என்பதே அவருடைய முழுமையான நோக்கம். கண்டுபிடித்தார். எனக்குள்ள பாவம் இருந்தால் அப்படி பண்ணுது. சில வீட்டில் அந்த ஓட்டு வீட்டுகளில் ஒரு மாதிரி துர்நாற்றம் அடிக்கும். அப்போ ஏதோ என்னெல்லாமோ நாயில் அது இது என்னெல்லாம் சில ஒன்றுக்கும் போகாது. விஷயம் சொல்லுவாங்க, ஓட்டு எடுக்கல, எங்கேயோ பூனை, எங்கே எலி சத்து இருக்கிறது, அதுதான் இந்த பேட்ஸ்மேன் அடிக்கிறது. அதை மாற்றுங்க. இங்கே சென்று அடித்து வாசனை அடித்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இது கொஞ்ச நேரத்தில் மாறினப்பட அந்த அந்த நாட்டம் தான் வரும். வாழ்க்கையில் இன்றைக்கு எப்படித்தான் மக்கள் போராடுகிறார்கள். ஏன் விடுதலைக்குரிய பிரமாணம் இல்லை சொன்னாலும் அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. ஏற்றுக்கொள்வார்கள். பாருங்கள், கொஞ்ச நாளில் எல்லா ஸ்தாபனங்களுக்குள்ள இதை எதிர்பார்க்கிற மக்கள் இருக்கிறார்கள். கூட்டம் கூட்டமாக எங்கே இந்த ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் பாவத்திலிருந்து, பாவத்தினால் மரணத்திலிருந்து விடுதலையாக்கும் வழி எங்கே இருக்கிறது தேடி ஓடி வருவார்கள். அதிகாரத்தில் இருக்கல்லவா? கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் அங்கே ஸ்தாபிக்கப்படும். சகல ஜாதிகளும் அங்கே ஓடி வருவார்கள். காலம் நெருங்கிட்டு நடந்து வர மாட்டாங்க, ஓடி வருவாங்க. சத்தியத்தை வாஞ்சிக்கிற மக்கள். ஏனெனில் வெளிப்படும், உலகம் முழுவதும் வெளிப்படும். அதுக்குத்தான் எருசலேம், சீயோனும் எருசலேமும் ஒன்றே. ரெண்டு ஒன்றே. சீயோனை சேர்ந்தவர்கள் எங்கே வாசமா இருப்பார்கள்? எருசலேமிலே வாசமா இருப்பார்கள். சீயோனும் எருசலேமும் ஒன்றே. அங்கிருந்து வேதம் வெளிப்படும். பகலில் சத்தியத்தை வாஞ்சிக்கிறவர்கள் அங்கே ஓடி வருவார்கள். அதற்கு முன்னால் நாம் என்ன செய்யணும்? அப்போஸ்தலனாகிய பவுலை போல பிரயாசப்படணும். ஆண்டவரே, கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், சமாதானமாக வாழணும்னு நினைக்கிறேன், இப்படி இப்படி நினைக்கிறேன், ஆனால் விரும்பாது செய்து விடுகிறேனே என்று வேதனைப்படுகிற நம்மில் எத்தனை பேர்? தேவனுக்கு மகிமை. அப்போஸ்தலர் அப்படி வேதனைப்பட்டார். பட்டார், கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடித்து இந்த தவறு செய்கிறது நான் அல்ல, எனக்குள்ள ஒரு பாவம் இருக்கு, அந்த பாவம் என்னை பாவம் செய்ய வைக்கிறது என்றார். அவர் அதுக்குரிய பிரமாணத்தை கண்டுபிடித்த போது என்ன சொல்கிறார்? ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்ன? பாவம் மரணம். மரணம் என்ற பிரமாணத்தில் நின்று விடுதலை ஆகிற்று. இவ்வளவு நான் நிலை கிறிஸ்துவை
Hallelujah. கடைசியில் கிறிஸ்துவை போல அவர் மாறிவிட்டார். இயேசுவாமி சொன்னார், ஒருவன் எனக்கு ஊழியதால் என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னார். பவுல் சொன்னார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றி வாருங்கள். அந்த அறிவை நாம் அடைய வேண்டும் என்று நமது ஆண்டவர் விரும்புகிறார். பேதுரு என்ன எழுதுகிறார் என்றால், சபைக்கு நிருபம் எழுதும் போது இயேசுவை அறிகிற அறிவினாலே தான் ஒரு மனிதன் உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்ப முடியும், வேறு வழி இல்லை என்று அவர் சொல்லுகின்றார். தேவனுக்கு மகிமை. உலகத்தில் உள்ள அசுத்தங்கள் நிறைய இருக்கு. ஒரு மனிதன் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று விரும்பினாலும் அவனை வீழ்த்துவதற்குரிய நிறைய சக்திகள் இருக்கு. நான் இன்று விடியற் காலத்தில் ராத்திரியோ எனக்கு டைம் சொல்ல தெரியல, அப்போதான் ஏதோ மொழிப்போர் மன உட்கார்ந்து கொஞ்சம் நேரம் சோதரம் ஏதோ காரியங்களுக்கு பண்ணும்போது ஒரு பகுதியில் இருட்டாக இருக்கு. அந்த இருட்டுக்குள்ள ஒரு 4-5 பேருடைய கை இப்படியே போட்டு என்னத்தையோ பிடிப்பதற்காக உள்ள இருந்து இப்படி கையை பார்த்தால் அவ்வளோ அருவருப்பாக இருக்கு. தெரியும் சாத்தானுடைய கை. அவன் இந்த எது கையில் கிடைச்சின்னு பார்க்கறதுக்கு தடவுறான். கண் தெரியாதவன் இல்லையா, அவன் குருடனாக இருக்கிறதுனால அவன் அப்படி அந்த 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 இருட்டுக்குள்ள யார் அகப்படுகிறார்கள்னு அந்த கை மட்டும் தெரியுது. இப்படியே பிசைகிற மாதிரி அங்கே எங்கே இப்படி அலச தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் யாக்கோபு பரிசுத்தவான் எழுதினாங்க, சாத்தானுக்கு இடம் கொடுத்துறாங்க. அவன் போட்டு பிசைஞ்சுக்கிட்டு இருக்கிறான், எது கிடைக்கும் பிடிச்சிக்கலாம் இல்லையா. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் என்று சொன்னார் என்று நாம் ஆண்டவருக்கு நன்றி. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20-21 கூட வாசிக்கிறேன். நான் அதை பற்றி பேசணும். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20-21. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மீண்டும் அதில் பிடிபட்டால் என்ன ஆகும்? வாசிங்க. மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும். இருக்கட்டும், போதும், அவ்வளவு போதும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடியினால கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்தோம், மாம்சத்தின்படி நடாமல் ஆவியின்படி நடக்கிற ஆக்கின தீர்ப்பு இல்லை. கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி நடக்க முடியும். உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் மயக்கும், பல காரியங்களை செய்யும். அப்படி செய்தால் பழைய தீர்ப்பு தான். அவர்களினால கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி நடாமல் ஆவியின்படி நடக்கணும். அதுபடினால நமக்கு ஆவியின் பிரமாணம் தந்திருக்கிறார். பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாக இருந்து நம்ம மாம்சத்தின்படி நடக்கிற மாம்சம் ஒரு நாள், அதாவது மறுரூபமாகியோ அல்லது இந்த மாம்சம் கடந்து போன பிறகுதான் அந்த ஆவியில் ஆத்மீயத்தில் அந்த நிலையை நம்ம அடைய முடியும். இது இருக்கிறது வரைக்கும் எப்போ சந்தர்ப்பம் கிடைத்தாலும் தூண்டி விடுவதற்கு சத்துரு கவனமாக இருக்கிறான். நான் அந்த அப்படியே இருக்க ராத்திரி பார்த்து அப்படியே கையை போட்டு அந்த இருட்டுக்குள்ள ஏதாவது கிடைக்குதா என்று அவன் அலசுகிறான். நான் அதை பார்க்குறேன். ஆனபடினால இந்த உலகத்தில் வாழ வரைக்கும் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இயேசுவை அறிந்து கொண்டவர்களாக இருந்தாலும் இந்த மாம்சம் அவர்களோடு இருக்கிறபடியினால எப்பொழுதும் கவனமாக இருந்து அந்த ஆவிக்கேற்றபடி, ஆவியின் பிரமாணத்துக்கு ஏற்றபடி நடந்து கொண்டால் அவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை. ஆகி அந்த தெய்வீக நிலையை அடைந்து விடுவார்கள் என்று இறைவாக்கு சொல்கிறபடியால் தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரை அறிகிற அறிவை அடைய பிரயாசப்படுவோம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தவித்தார், தவித்து கண்டுபிடித்தார். இதற்கு நிவாரணம் என்ன? பிரமாணத்தை கைக்கொள்வதே நிவாரணம் என்று தெரிந்து கொண்டார். பிரமாணத்தை விட்டுவிட்டால் சத்துரு மேற்கொண்டு விடுவான். யாரா இருந்தாலும், நானா இருந்தாலும், நீங்களா இருந்தாலும். யூதாசையே அவன் பிடித்தான் அல்லவா? அவனுடைய இடம் கொடுத்தால் பணாசை உண்டாச்சு. பணாசை வந்த உடனே சாத்தான்
நல்லா பார்க்குறான். அப்படின்னா அன்பான கற்றோர் பிள்ளைகளை கவனியுங்கள். தேவன் நம்மை அவருடைய வல்லமையினால் உபதேசத்தினால் விடுதலையாக்கி அவருடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். இன்னும் நம்முடைய சுவாபங்கள் நீண்ட பாவரிக்கை செய்யலாம் என்றால் வருஷம் செய்யாமல் அறிக்கை செய்கிறது நம்முடைய வளர்ச்சி இல்லாமையை காண்பிக்கிறது. தேவனுக்கு மகிமை. வளர்ச்சி அடையவில்லை என்று காட்டுகிறது. நம்ம விடுதலை பெற வளர்ச்சி எல்லாமே என்று மாத்திரமில்லை, இயேசுவை அறிகிற அறிவில் இன்னும் நான் விருத்தி அடையவில்லை, இன்னும் அந்த அறிவில் வளரலை. நான் அடிக்கடி சிந்திக்கிற காரியம் இது ஒன்று. பிரதான ஆசாரியனாகிய ஏலிக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். அந்த பிள்ளைகளும் ஆசாரியர்கள் தான், அவர்களும் ஆசாரியர்கள் தான். அவர்கள் தேவனை அறியாத ஆசாரியர்கள். இப்போ ஊழியம் என்று சொல்லும்போது தியாலஜி படிக்கிறாங்க பாருங்க. சாமியார் வர்றதுக்கெல்லாம் நம்மகிட்ட ஒரு ஃபாதர் இருந்தார் கொஞ்ச நாள். அதுக்கெல்லாம் 7 வருஷம் 9 வருஷம் இப்படியெல்லாம் படிப்பு இருக்கு. அந்த படிப்பை படித்து அந்த ஸ்தாபனத்தினுடைய ஒழுங்குமுறைகளை கற்றுக்கொண்டு போதிக்கிறார்கள். அந்த போதனை இயேசுவை அறிகிற அறிவு அவர்களுக்கு உண்டா இல்லை. அதைத்தான் ஒரு ஃபாதர் அருளப்பா என்று சொல்கின்றவர். அவர் மிகவும் அந்த காத்தலிக்கில் இருந்தாலும் ரொம்ப தியாகி. சைக்கிளில் தான் போவார் வருவார். அவ்வளவு எளிமையான சாப்பாடுலேருந்து எல்லாம் எளிமை. அப்படி ரொம்ப டைம் டு டைம் எல்லாம் கரெக்டாக வச்சுருப்பார். அவர் நம்ம சந்திக்க வேண்டும் சந்தர்ப்பம் வந்தது. ஒரு குப்படைக்கு வந்தார், பார்த்தார். இது அல்லவோ கிறிஸ்தவன் அறிவுடையவர், இதெல்லாம் கிறிஸ்தவம் என்று அறிந்து கொண்டு அவர் சேர்ந்தார். பல வருஷங்கள் இருந்தார். ஒரு நல்ல போய் இருக்கிறார். இப்போ அவர் ஒரு வயசாயிட்டு ஒரு ஸ்தாபனத்தில் பொறுப்பில் இருக்கிறார். ரொம்ப அன்பாக இருக்கார். இப்போ ஒரு அன்பாக தான் இருக்கிறார் தேவனுக்கு போய். ஆனப்படினால அவர் தான் சொல்லுவார், அவ்வளவு படித்திருந்தாலும் பாவத்திலிருந்து விடுதலையிலே நான் எவ்வளோ முயற்சி பண்ணி, எவ்வளோ தியாகம் பண்ணி, எவ்வளோ வாழ்க்கையை எளிமையாக வைத்து எல்லாமே செய்து பார்த்தேன், விடுதலை இல்லை. இந்த ஜீவனுள்ள ஆவின் பிரமாணத்துக்குள்ள வந்த பிறகுதான் விடுதலை கிடைத்தது. தேவனுடைய பிள்ளைகளை இப்படி வருதென்று நீங்கள் நினைத்து சோர்ந்து போகாதங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய முயற்சி செய்தது போல நீங்கள் நாமளும் செய்யணும். எப்பொழுதுமே தியானிக்கணும். ஆண்டவரே, நான் இன்றைக்கு தவறு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனே, ஆனாலும் வந்துடுது. ஏற்று பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேனே, வந்துடுது. மனைவியை இடத்துல கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு அன்பு தாட்சி வந்துடுது. இப்படியெல்லாம் இருக்குது. பெற்றோர்களுக்கு பெற்றோரத்தில் மதிப்பு நடக்கணும்னு நினைக்கிறேன்னு முடியவில்லையே, ஏன் என்று கண்டுபிடிங்க. இல்லையா? கண்டுபிடித்து நான் விடுதலை பெறணும் என்று ஆண்டவர் பெற முடியும். அது கிறிஸ்துவினுடைய அந்த வல்லமையினால், அவர் கொடுத்த ஜீவ பிரமாணத்தினால் விடுதலை உண்டு என்று இறைவசனம் சொல்கின்றபடினால் இவைகளை பற்றி கொடுங்கள். இந்த ஏலியின் பிள்ளைகளை பற்றி இந்த வாசகங்களை ஒரு 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வாக்கியத்தை வாசி. ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள். ஏலியின் மக்கள் ஆசாரியர்கள் தான், ஊழியக்காரங்க தான். ஆனால் அவங்க எப்படி இருந்தாங்க? பேலியாளின் மக்களாக இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அதுக்கு தான் அதான் இந்த பாடல். ஏலியின் மக்கள் பேலியாளின் மக்கள் ஆவதற்கு காரணம் என்ன? கர்த்தரை அறியவில்லை. கர்த்தரை அறியாவிட்டால் எந்த பெரிய அறிஞன் அறிவாளிகள் இருந்தாலும் அறிவை கொண்டு திறமையை கொண்டு அதை மேற்கொள்ள முடியாது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். ஆனால் இப்படி நான் கவனமாக இருந்து பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்துக்கொண்டு இயேசு வருங்காலம் ரொம்ப நெருங்கிட்டு என்று எனக்கு தெரியுது. இன்று நடக்கிற சில சம்பவங்களை நான் கவனித்துக் கொண்டு இருக்கும் போது கர்த்தருடைய கிரியை ஆரம்பமாக இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். கர்த்தருடைய கிரியை ஆரம்பமாயிற்று. அப்படினால அந்த கிரியை நம்மளை ஆசீர்வாதத்துக்கு பதிலாக வேறொன்றாக சந்தித்து விடக்கூடாது என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. அந்த கிரியை நமக்கு நன்மை கொண்டு வருகிறதாக இருக்கணும்.
அதற்கு நாம் பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 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 சங்கீதக்காரன் சொல்லிவிட்டார். சங்கீதக்காரன் ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி, பெரிய ஒரு ராஜா, பெரிய அறிவுடைய மனிதன் என்று அறிவோம். அவர் சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். படித்து பார்க்க முடியுமா? படித்து பார்க்க சொன்னார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அது இப்போ ஒரு பொருள் இருக்குன்னா அதை பார்த்து நாம் சொல்ல நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கும் போலுக்கு, இந்த கனியை சாப்பிட்டா நல்லா இருக்கும் போலுக்கு, நல்லா இருக்கும் போலுக்குன்னு தான் சொல்ல முடியுமே ஒழிய நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. அதை நாம் அனுபவித்து சாப்பிட்டு பார்க்கும்போது தான் இது எத்தன்மை உடையது, எவ்வளவு டேஸ்ட், இதனால் எவ்வளவு பெரிய நன்மை என்று அறிய முடியும். கடவுளை அப்படித்தான். கடவுளை பற்றி இன்னைக்கு என்னெல்லாமோ சொல்கிறாங்க பாருங்க. கடவுள்கிட்ட முறுமுறுத்துட்டேன், கடவுள்கிட்ட அதாவது அப்படி சொன்னேன் இப்படி சொன்னேன், சும்மா அந்த பக்கத்து வீட்டுக்கார்கிட்ட சொல்கிற மாதிரி இப்படி சொல்கிறாங்க. காரணம், கடவுளை பற்றி அறிவு இல்லை. கடவுளை பற்றி சரியாக அறிந்து கொண்டோமானால், தாவீது ராஜா என்ன சொன்னார்? நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படி. கடவுளை அறியக்கூடிய அறிவு வந்து விட்டால் முழங்கால் தானாக நிற்கும். தானாகவே நிற்கும். கடவுள் இந்த இளம் வயதில் நல்ல கடவுள் அறியதுக்கு பெற்றுக் கொடுங்க, ருசித்து பாருங்க, பார்த்ததை பெற்றுக் கொடுங்க. எல்லா கிறிஸ்தவனும் ஒரே புருஷனுக்கு கற்புள்ள மனவாட்டிகளாக அவருக்கு முன்பாக உங்களை கொண்டு நிறுத்த தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறார். இந்த வைராக்கியத்தில் சில வேளை சத்தம் போடுறோம் பாருங்க. எதுக்கு? உங்களை இயேசு வரும்போது கற்புள்ள கனியாக அவருக்கு முன்ன நீங்கள் நிற்கணும். என்னுடைய பிரயாசத்தினுடைய பலன் அதுதான். வேறு பிரயாசம் வேற ஒரு பலன் நாங்கள் எதிர்பார்க்கல. அப்படினால உங்களுக்காக முழங்காலில் நின்றுதான் பல நாட்களாக ராத்திரி தூக்கத்தில் கூட, அதாவது இதே கவலையில் படுக்கிறதுனால அதுதான் வருகிறது. அங்கே பண்ணுகிறது போல தெரிகிறது. அதே கவலையில் இருக்கிறோம். நீங்கள் இந்த வார்த்தையை கேட்காமல் உங்கள் இஷ்டத்துக்கு எங்கேயா போய் உட்கார்றதும் எங்கேயா போகிறது யார் என்னை கேட்பது என்பீர்களானால் உங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள காரியம் என்று ஒப்படைக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இறைவனை அறியக்கூடிய அறிவை பெற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு நிறைய நன்மை கொண்டு வரும். அதான் மேன்மை. அவரை அறிகிற அறிவின் மேன்மை. அந்த மேன்மையிலே ஒரு அளவிட முடியாது. அவ்வளோ பெரிய மேன்மை நம்மை மேன்மைப்படுத்தும். அப்படி செய்யும். அதை நாங்கள் அனுபவிக்கிற ஒன்று. நீங்களும் அதை அனுபவிக்கணும், பெற்றுக்கொள்ளணும், மேன்மை அடையணும் என்று சுருக்கமாய் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன். இந்த ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி இந்த வார்த்தையை நான் முடிக்கப் போகிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 49:20 வாக்கியத்தை வாசிங்க. எவ்வளவு கருத்துக்குரிய மனுஷனாயிருந்தாலும் இறைவனை அறியக்கூடிய மெய் அறிவு இல்லையா, அவர் யாருக்கு சமானம் என்று எவ்வளவு கஷ்டமான ஒரு வார்த்தை எழுதியிருக்கு பாருங்க. வாசிங்க. கனம் பொருந்தினவனாய் இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போக மிருகங்களுக்கு ஒப்பா இருக்கிறான். அது யார் எழுதியிருக்கு? மிருகங்களை பற்றி. மிருகங்களுக்கு 5 அறிவு தான், மனிதனுக்கு 6. ஒரு அறிவு கூட. அவன் இறைவனை அறிய, இறைவனை கனம் பண்ண விட்டுட்டா அவன் இந்த ஜந்துக்களோடு ஒருவன் ஆகி விடுகிறான் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். கனம் புரிந்து எவ்வளவு பெரிய காலத்துக்கு என்ன கனம் மனுஷனுக்கு? ஏதோ இந்த எழுதினார் பாருங்க. அதாவது மனிதனுடைய வாழ்க்கையை புல்லை போலும் புல்லிலே வருகிற பூவை போலவும் இருக்கிறது. வெயிலடித்தோடனே புல்லு உலர்ந்து பூவும் உதிரும். இவ்வளவுதானே மனித வாழ்க்கை. மேன்மையெல்லாம் இவ்வளவு தானே. வேலைக்கு போகும்போது நாம் இப்படியே நான் பார்த்துருக்கிறோம். காடுகளிலே போகும்போது காலை பனியில் இந்த புல்லெல்லாம் ஜில்லுன்னு இருக்கும், பூவெல்லாம் அழகாக மலர்ந்துருக்கும், வாசனை அடிக்கும். நாம் கொஞ்ச நேரம் நின்று
அதனுடைய நன்மை பெற்று வாசனை வந்துட்டு போகிறோம். திரும்பி வரும்போதும் அதை பார்க்கலான்னு பார்த்தா பகலில் காலை பனியில் எப்படி நிற்கி, அதாவது மத்தியானம் அடிக்கிற வெயிலில் எல்லாம் குழக்கணும். சாயங்காலம் உதிர்ந்தே போவதால் ஒன்றும் கிடையாது. இந்த மனிதனில் தான் பிறக்கிறான், வளர்கிறான், படிக்கிறான், உத்தியோகம் பார்க்குறான், பெரிய அதிகாரிகளே சிலர் இருக்கிறார்கள். அதான் எழுதுகிறார், கனம் பொருந்திய மனிதனாக இருந்தோம் இறைவனை அறியக்கூடிய இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காவிட்டால் அவன் இப்படித்தான் இருக்கிறான் என்று சொல்லிவிட்டார். இந்த மனதில் வைத்துக்கொண்டு பரிசுத்தரை அறிகிற அறிவை அடைய பிரயாசப்படுவோம். அப்போஸ்தலனாகிய பவுலை போல எப்படியாவது அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையில் பங்கு பெறும். அதுக்கு எது லாபமாக இருக்குதோ அது என்ன ஒரு பாரு குப்பையாக தூசியாக சொல்லுகிறார். நாம் அதை அடைய பிரயாசப்படுவோம். அரவனாய் தேவன் கிருபையை தருவார். அப்போஸ்தலன் சொல்லுகிறது போல கிறிஸ்து இயேசுவினுடைய அச்சு அடையாளத்தை சரீரத்தில் தரித்திருக்கிறேன், ஒருவனும் என்னை வருத்தப்படுத்தாதிருப்பானாக என்று சொன்ன தேவ மனிதனுடைய வார்த்தை பைபிளில் இடம்பெற்றிருக்கிறது. இதை கவனித்து நாம் ஒவ்வொருவரும் நமக்குள்ளே இருக்கிற பாவத்தை கண்டுபிடித்து வாரந்தோறும் பாவ அறிக்கை செய்ய முற்படாதபடி, பாவம் செய்திருந்தால் அறிக்கை செய்ய மறைத்து வைக்கக்கூடாது. ஆனால் பாவம் செய்யாமல் அறிக்கை செய்யாமல் வாழ பிரயாசப்படுவோம். அதான் இறைவனை அறியக்கூடிய சரியான அறிவு. அந்த அறிவை அடைவோம். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி புதிய எருசலேம் சபை 3/248 தெற்கு சானல் கரை, அனந்தன் பாலம், சாலேம் நகர், ஆசாரிப்பள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 629201. எங்களது தொலைபேசி எண் 8931313126 மற்றும் 94895299462.